மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடியா இருக்கலாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கங்கா, யமுனா, காவேரி இந்த விஷயத்தினால ஒற்றுமை ஆயிடுறாங்க மறுபடியும். காவேரிக்கே இந்த வீட்டை நம்ம எழுதி கொடுத்துடலாமா? அவங்க என்ன சொன்னா என்ன? இந்த வீடை நம்ம விற்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். காவேரி பேருக்கு மாத்தினா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்துட்டு, ஆமாடி, காவேரி பேருக்கு தான் நம்ம மாத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்ல. அவங்க வெளியில இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இன்னைக்கே நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, அது எப்படி அத்த முடியும்? இப்போ போனோம்னா வெளியில அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, யாரு தம்பி பிரச்சனை பண்ணுவா? யார் பிரச்சனை பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே யமுனாவும் கங்காவும், இதை காவேரிக்கு நாங்க எழுதி கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டோம். காவேரி பேர்ல இந்த வீடு இருக்கட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் சொல்றாங்க. அப்பா இப்படி பண்ணுவாரு அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. காவேரியும் இருந்துட்டு, அப்பா ஞாபகமா இந்த வீடு நமக்கே இருக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணுனா இந்த யாரு இவங்கன்னே தெரியலையே, இவங்க எதுக்கு இடையில வந்தாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு காவேரி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே இங்க விஜய் இருந்துட்டு, உங்க அப்பாவை பத்தி நீங்க தப்பா சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. இவங்க யாரா இருக்கும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துட்டு, அந்த ஃபோட்டோ, அந்த எவிடன்ஸ்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க அப்பா எப்படி இத்தன நாளா இத வெளியில சொல்லாம எப்படி மறைச்சிருப்பாங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, வெளியில யார் இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி யாரும் இல்லன்னா இப்பவே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி, உன்ன பத்தி நாங்க தப்பா புரிஞ்சுட்டோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும், யமுனாவும், காவேரியும் ஒற்றுமை ஆயிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி. இந்த சூழ்நிலையில ஒண்ணு மட்டும் நல்லது நடந்திருக்குடி. 3 பேரும் விட்டு குடுக்காம அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா, இப்ப பாரு, காவேரிக்கு வீட்ட எழுதி குடுக்குறதுல உங்க 2 பேத்துக்கும் மறுபடியும் சந்தோஷம் வந்துருச்சு போலக்க. உங்களுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும் இங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரதா தான் என் மருமக. வேற எவளும் வர முடியாது அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, உங்க பையன நீங்க ஒழுங்கா வளர்த்துருக்கணும். ஒழுங்கா வளர்க்காதனால தானே வேற ஒருத்திய கல்யாணம் முடிச்சுட்டு அவகிட்ட எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு வார்த்தைனாச்சும் சொல்லியிருக்காரா? இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணுமே. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த மானங்கெட்ட வாழ்க்கைக்கு நான் அப்பவே அவர விட்டு போயிருப்பேனே அப்படின்னு சாரதா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. உன்ன மாதிரி தாண்டி எனக்கும் தெரியாது. ஏன்டி என்ன இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. விஜய் இருந்துகிட்டு, பாட்டி என்ன பண்ணுவாங்க? அத்தை, நீங்க எதுக்கு பாட்டிய போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவங்க வளர்த்தது சரியில்லைல்ல. ஒழுங்கா வளர்த்துருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரி, நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. சாரதா எல்லாரும் குடும்பத்தோட கிளம்புறாங்க. ஆனா வெளியில யாருமே இல்ல. எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. அங்க போயிட்டு எல்லா இதும் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிஞ்சிச்சுப்பா. நீங்க பேர சைன் பண்ணி குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸரும் சொல்றாங்க. உடனே காவேரி சைன் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த குடும்பமும் வந்துருது. வந்ததும், என்ன எங்க கேட்காம நீங்க எப்படி உங்க பேர்ல இருக்கிற வீட நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு விக்கலாம்? அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் விஜய் இருந்துகிட்டு, நீங்க ஏங்க இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத்தன நாளா எங்க போனீங்க? அவரு இறந்தப்ப அந்த குடும்பமே கடன்னால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என்னென்னமோ செஞ்சு தான் அதுல மீண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவரு கடன் வச்சிருக்கும் போதெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அப்பன்னா நீங்க இங்க இருந்தீங்களா? அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு, இப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்துட்டு வீடு எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நியாயமாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சத்தம் போடுறாங்க. ஒண்ணுமே சாரதா வந்துட்டு, அப்படி கேளுங்க தம்பி. இத்தன நாளா இவ எங்க போனாளாம்? இந்த வீடு மட்டும் தான் என் பிள்ளைங்களுக்குன்னு இருக்குது. அது வீட விக்க போறோம் சொன்னோனயும் எங்கேயோ மூக்கு வேர்த்த மாரி வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, நீ சைன் போடுறி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சைன் போட போறாங்க. உடனேவும் அந்த குடும்பம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீசர்ட்ட பேசுறாங்க. சார், அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி சார். நாங்க 2வது பொண்டாட்டியோட பசங்க. நாங்க இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த சொத்த பிரிச்சு குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரிஜிஸ்டர் ஆஃபீசர், சட்டப்படி பார்த்தா அவங்க வீட்ல உள்ளவங்க தான்ப்பா அவங்களுக்கு வாரிசா அந்த இதுல இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க சைன் போட்டாலே செல்லும்பா அப்படின்னு சொல்றாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீசர். உடனேவும் காவேரி பேருக்கு வீடையும் மாத்திர்றாங்க. இங்க சந்தானத்தோட 2வது ஒய்ஃப்ன்னு இருக்கிறவங்க, இ என்ன இப்படி வீட அநியாயத்துக்கு நம்ம விட்டு வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் நம்மகிட்ட இருந்து இவங்க அநியாயமா ஏமாத்தி வாங்கிட்டாங்க. இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எங்க அப்பாவோட சொத்து. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் பங்கு குடுத்துருக்கணும்ல அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, இனிமேல் உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இத நான் வித்துட்டேன். வேற ஒருத்தவங்களுக்கு மாறிடுச்சு. இனிமேல் இந்த வீட்டுக்கு நீங்க சொந்தம் கொண்டாடலாம் முடியாது. இப்ப அது என்னுடைய சொத்து கிடையாது. என்னுடைய சொத்தா இருந்தா தானே நீங்க சொந்தம் கொண்டாடுவீங்க. அப்படின்னா என் புருஷன் நெறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு.
ஆ அந்த கடன பத்திலாம் அந்த பசுபதி உங்ககிட்ட சொல்லலையா? பசுபதி அண்ணன தெரியுமா? அப்பா கத கதையா சொல்றீங்க." அப்படின்ட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, காவேரி இருந்துட்டு, "இங்க பாரு, இன்னும் எங்க அப்பாவ பத்தி நீங்க சொல்றத எங்களால நம்பவே முடியல. இது பசுபதி வேலையா கூட இருக்கலான்னு தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. மரியாதையா போயிடுங்க." அப்படிங்கிறாங்க. "இல்ல நாங்க இந்த வீட மேல கேஸ் போட போறோம்." அப்படிங்கிறாங்க. "சரி, சரி போய் கேஸ் போட்டுக்கோங்க. என்னனாலும் பண்ணிக்கோங்க. இனிமேலு என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அந்த ஃபேமிலியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு வேகமா பசுபதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "அண்ணே, என்னண்ணே, இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குண்ணே." இங்கிட்டு, "என்னம்மா சொல்ற? இத முதல்லயே சொல்லியிருந்திருக்கலாம்ல. நான் அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருப்பேன்ல." அப்படிங்கிறாங்க. உடனேவும், "அண்ணே இது ஏதாவது பண்ணணுண்ணே. நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கேனே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. இங்க விஜய் காவேரி பேர்ல இந்த வீட மாத்தினதுல காவேரிக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரி, "ஆமா சந்தோஷம் தாங்க. ஆனா என்னால இந்த சந்தோஷத்த முழுசா அனுபவிக்க முடியலங்க. ஏன்னா இந்த வீட வாங்க போற நேரத்துல இப்படி அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுல. அதனால என்னுடைய சந்தோஷமே போயிடுச்சு." அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத காவேரி. அவங்க உண்மையாவேவும் அவங்க அப்பாவோட ஒய்ஃபா என்னன்னு கண்டுபிடிக்கலாம்." அ அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும், "அவங்க இவ்ளோ ஆதாரம் வச்சிருக்காங்கல்லங்க. அப்பனா அப்பா இப்படி தப்பு பண்ணியிருப்பாரு போலக்கே. ஒண்ணுமே புரியல." அப்படின்னு காவேரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி சொல்ற? இந்த வீட இப்ப வாங்கணும்னு நெனைக்கிறியா? இந்த வீடு உங்க அப்பா வாழ்ந்த வீடுன்னு தானே சொன்னேன். இப்ப ஏன் வாங்கணும்னு நெனைக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்லங்க. இந்த வீடு என்ன இருந்தாலும் இந்த வீட்ல சுத்தி ஞாபகங்கள் அதிகமா இருக்கு. எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி எல்லாருமே இந்த வீட்ல தானே இருந்தோம் நாங்க. அப்படி இருக்கும்போது என்னால இந்த வீட்ட யாருக்கும் விட்டுக் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, "நீ எதுக்கும் வருத்தப்படாத காவேரி. நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் கங்கா, யமுனாவும், "காவேரி உன்ன தப்பா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருடி. இங்க பாருடி, இனிமேலு நம்ம 3 பேரும் ஒற்றுமையா இருந்துட்டு, அவங்க 2 பேத்தையும் நம்ம எதிர்க்கலாம். எப்படி இந்த வீட்டுக்கு சொந்தம் கொண்டாட வருவாங்க? நம்ம அப்பாவ வேற தப்பா பேசுறாங்கடி." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, "ஆமாக்கா, நம்ம அப்பாவ பத்தி சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலக்கா." அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாக்கு ரொம்ப சந்தோஷம். "நேத்து வரைக்கும் அடிபுடியா இருந்தீங்கடி. இன்னைக்கு என்னமோ பாசமலர் மாதிரி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தாண்டி இருக்கணும். நான் போன பிறகு நீங்க இப்படி ஒற்றுமையா இருந்தாலும் எனக்கு அதுவே போதும்டி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே கங்கா வந்துட்டு, "சாரிடி. ஏதோ மன வருத்தத்தினால இப்படிலாம் பண்ணிட்டேன்டி. உன்ன பத்தி எப்பவுமே யோசித்துக்கிட்டு இருப்பேன். ஆனா சில நாளா என்னன்னு தெரியல. என் மனசுல என்னென்னமோ ஓடி நான் லூஸ் மாதிரி முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கோடி." அப்படின்ட்டு கங்கா சொல்றாங்க. யமுனாவும், "அக்கா சாரிக்கா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்ன ரொம்ப பேசிட்டோங்க. அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கா." அப்படிங்கிறாங்க. "இருக்கட்டும்க்கா. நீங்க 2 பேரும் என்னோட அக்கா, தங்கச்சி. அப்படி இருக்கும்போது உங்க மேல நான் கோவப்படுவேனா? நீங்க ஏதோ வருத்தத்தினால இப்படி பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே 3 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய், நிவின் எல்லாரும் சந்தோஷப்பட்டுருக்காங்க. நிவின், "யமுனா இவ்வளோ தூரம் மாறியிருக்காளே! அத நினைக்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய், நிவின், காவேரி எல்லாரும் சந்தோஷமா இந்த தருணத்த நம்ம ஹேப்பியா என்ஜாய் பண்ணலாம். அந்த மத்த பிரச்சனைய பத்தி யோசிக்க வேண்டாம். அவங்க என்ன பண்ணுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாட்டி இருந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "பாட்டி, அதான் அத நினைச்சு வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன இருந்தாலும் என் பையன் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி. அததான் என்னால ஏத்துக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "உ உங்க பையன ஒழுங்கா வளர்த்துனீங்கன்னா, இப்படி யாராவது வீட்டுக்கு வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க போறாங்களா? என் பிள்ளைங்க கடைசியில தெருவுல விடுறதுக்காண்டி அந்த ஆள் இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே "அத்தை, நடந்து முடிஞ்சதெல்லாம் இனிமேல் பேசாதீங்க. அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.